குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் எரிவாயு தகனமேடை தீ விபத்து. ஊர்வலத்தில் இறந்தவரின் உடலை ஊர்வலத்தில் எடுத்து வந்தபோது பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதில் ஏற்பட்ட விபரீதம். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரம். சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் எரிவாயு தகனமேடை அமைந்துள்ளது. இதில் குரோம்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் உயிரிழந்த நபர்களின் இறுதி சடங்குகளை மேற்கொள்ளவும் உடலை எரிக்கப்படவும் இங்கு கொண்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் குரோம்பேட்டை பகுதியில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரின் இறுதி சடங்குகளும் தகனம் செய்யவும் கொண்டு வந்துள்ளனர். அப்போது ஊர்வலத்தில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தீப்பொறி ஏற்கனவே எரியூட்டப்பட்டவர்களின் உடைமைகள் குப்பைகள் குவித்து வைக்கப்பட்ட இடத்தில் நெருப்பூட்டப்பட்டு தீப்பிடித்தது. அருகில் இருந்த குப்பைகள் சேர்ந்து மலமளவென எரிய ஆரம்பித்து பயன்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் ஒன்றும் தீப்பிடித்து எரிந்தது. இதனால் ஜிஎஸ்டி சாலையில் கரும்பகை 30 அடிக்கு மேல் எழும்பியதால் அருகில் இருந்த தாம்பரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. அங்கிருந்து விரைந்து வந்து 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தற்சமயம் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அருகில் இருந்து டிரான்ஸ்பார்மர் தீப்பிடித்து எரிந்ததால் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருவதாகவும், தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே சரிவுகள் கம்ப்யூட்டர்கள் வெடித்து சிதறி சேதமானதாக தெரிவித்தனர். தற்சமயம் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். என்ன தண்ணி எடுத்துட்டு வந்துருக்கிறாங்களா இல்லையா? இல்லை சும்மா வண்டி எடுத்துட்டு வந்தாங்களா? ஒரு குரூப் போச்சு மாடி அதில்